ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு 5 சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்து நைஸா கட் பண்ணிக்கோங்க. மூணு பழுத்த தக்காளியா பார்த்து அதையும் நீட்ட வாக்குல நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதை நீட்ட வாக்குல கீறி விட்டுக்கோங்க. பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கோங்க, நிறைய போட்டுறக்கூடாது. தண்ணி சாம்பாருக்கு நிறையா போடக்கூடாது, இல்லைன்னா சாம்பார் கெட்டியாயிடும். பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் போட்டுக்கோங்க, நல்லா குழையிற அளவுக்கு ப்ரெஷர் போட்டுருக்கோங்க. இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கத்து கொதி வரட்டும், நம்ம புளியை கரைச்சிக்கலாம். அந்த புளி தண்ணியை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பொரிஞ்சு வந்ததும் மோர் மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுவையான ஈஸியான தண்ணி சாம்பார் ரெடி. உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.